சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பாய் என்ற அற்புதமான நூலில் இருந்து 26வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 26வது பாடல். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாத. இன்றைய பாடல் நமக்கு 9ஆம் திருமுறையில முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒளிவளர் விளக்கே என்ற அந்த பதிகத்தை நமக்கு நினைவு கூறும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். அதாவது காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று நமக்கு 2 பார்த்திருக்கிறோம். அந்த பதிகம் படிக்கும் போது நாம பார்த்திருக்கிறோம். அதாவது பெருமான் நமக்கு உணர்த்தினாதான் நாம பார்க்க முடியும் ஒரு விஷயத்தை. ஏன்னா நம்மளுடைய அறிவோடைய நிலை அவ்வளவுதான். இதை நாம இன்னும் ஆழமா இந்த பாடலுக்கு பொருள் பார்க்கணும் அப்படின்னா தசகாரியத்தோடு வச்சு பார்த்தோம்னா இன்னும் ஆழமான பொருள் புரியும். அதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நாம பார்க்கலாம். ஆனா இந்த பாடலை முழுவதுமா புரிஞ்சுக்கிறதுக்கு தசகாரியம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது சொல்றாரு பாருங்க, உணர்த்தில் உணர்வேன். சாமி, நீ காமிச்சாதான் நான் பார்க்க முடியும், நீ இதை பாருன்னு சொன்னாதான் நான் பார்க்க முடியும். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. பெருமான் ஆட்டு வித்தால் தான் நாம் ஆட முடியும். அடக்கு வித்தார் ஆரொருவர் அடங்காதாரே. பெருமான் அடக்குனாதான் நம்ம அடங்கவும் முடியும். வேற எதுவுனாலே நம்மளால ஏதாவது செய்ய முடியும்னா செய்ய முடியவே முடியாது. ஆனா பெருமான் நாம எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அவர் நிச்சயிக்க வேண்டும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நாம என்ன பார்க்கணும்னு நாம நிச்சயிக்கிறதுனாலதான் சிவம் அல்லாமல் அவத்தில் நிற்கின்றோம். ஆனா பெருமான் கிட்ட, சாமி நான் உன்கிட்ட சரண் கொடுத்துட்டேன், என்ன இனிமேல நீ எப்படி வழி நடத்துறியோ அப்படியே நான் போறேன், எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு நாம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவர் எதை உணர்த்துகின்றாரோ அதை நாம் உணர ஆரம்பிப்போம். அதங்க உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நான் ஏன் கணத்தும் உணரும் வகை காணேன். ஒன்றும் தெரியாது சாமி, நீ உணர்த்தல அப்படின்னா, நீ மறைக்கணும்னு நினைச்சிட்டினா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. தசகாரியத்துல மிக அழகாக வரும். நாம ஒவ்வொரு இதா தாண்டி வரோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜஸா தாண்டி வரோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு நிலையில வரும்போது நானே எல்லாம் பார்க்கறேன்னு உயிர் நினைக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி சிவம் அல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வரணும். அதனாலதான் 10 படிகளாக நமக்கு சொல்லக்கூடிய காரணத்தை பார்க்கின்றோம். அதே மாதிரி பெருமான் உணர்த்தினாதான் நாம உணர முடியுங்கிறதுக்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டு சான்றாக நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நம்பி ஆரூரர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பி ஆரூரர் பெருமான் கூட பக்கத்திலேயே இருந்து அணுக்க தொண்டு செய்து வந்துட்டு இருந்தாரு கைலாயத்துல. அப்ப எந்த அளவுக்கு பெருமான் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஆனா 5 தடவை பூமிக்கு அவர் பிறந்து நம்பி ஆரூரராக, அதாவது சுந்தரர் என்பவர் நம்பி ஆரூரராக பிறந்து இந்த பூமிக்கு வந்த பிறகு பெருமான் 5 தடவை வர்றாரு கல்யாணத்துல. முதல் தடவை கல்யாணத்துல வர்றதுல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாம பார்க்குறோம் பெருமான் வர்றாரு. ஆனா பெருமான் உணர்த்தினால்தான் இவரால் பார்க்க முடிஞ்சது. ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறாரு. ஐயோ என்னால நான் விட்டுட்டேனே. சித்தவடத்த மடத்துல திருவடி தீக்கை கொடுக்குறாரு, அங்கேயும் விட்டாச்சு. திரு குருகாவூர் வெள்ளடை, ஒவ்வொரு இடத்துலையும் நாம பார்த்தோம்னா 5 இடத்துல கூடலை ஆற்றூர்ல எல்லாம் எவ்வளவு நம்ம நம்பி ஆரூரர் புலம்புறதை அந்த இடத்துல பார்க்க முடியும். ஐயோ நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. பெருமான் நேரடியாக வந்தா கூட பெருமான் காட்டணும்னு நினைச்சாதான் உயிர் பார்க்க முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியது நமக்கு நம்பி ஆரூரர். அதை தான் இங்க நாம பார்க்கணும். உணர்த்தலைன்னா, நீ உணர்த்தலைன்னா நான் எங்க சாமி பார்க்க போறேன். கணத்தும் உணரும் வகை காணேன். ஒரு கணத்துல கூட என்னால உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சிற்றறிவு உடையதுதான் இந்த உயிர் என்பதை சொல்லிட்டு, அதனால உன் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் சாமி. அதாவது 9ஆம் திருமுறையில ஒளிவளர் விளக்கேல பார்த்தீங்கன்னா, உணருமா உணரே, நுகருமா நுகரே, பாடுமா பணியுமா பணியே என்று ஒவ்வொன்றா வரும் இல்லையா. அதை அப்படியே இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி.
இந்த மல, மாயை, கன்பம் என்பது ஆணவம், கன்மம், மாயை என்ற இந்த 3 இதை போக்கி சிவானந்தத்துக்கு உள் என்னை அழுந்தி வைக்க வேண்டும் பெருமானே. இதுதான் நம்ம சொன்ன மாதிரி தசகாரியங்களில் நாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா சுற்றி நடந்துகிட்டே வரும். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற கருவிகரணங்கள் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் உயிர் நான் நினைக்கிறது மாறணும். அப்புறம்தான் சிவத்துக்குள்ளே வர முடியும். அந்த ஸ்டேஜஸை இந்த பாடலில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகின்றது. அதாவது முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கருவிகரணங்களில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும். அதான் ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியில் வரணும். வந்ததுக்கப்புறம் உயிர் நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு நினைக்குது. அதான் உணர்த்தில் உணர்வேன் சாமி, எனக்குன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சரணாகதி கொடுக்கக்கூடிய நிலை. அதற்கு பிறகு பெருமான் காட்ட வேண்டும் என்று அவர் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்க வேண்டிய நிலை. இதுதான் நமக்கு 26வது பாடல் உணர்த்தக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.